வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குது. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சை பயிர், அதாவது பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குங்க இல்லையா. ஸோ அதனால் இது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள், சேலட்டுகள் எல்லாம் பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குது. அனைத்து காலங்களிலுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான உணவாக பச்சை பயிர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய உணவுகளில் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்குது. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் வந்து இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து நம்மளுடைய உடலில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் வந்து தேங்குவதை தடுக்கும். தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால்களை ரத்த நாளங்கள்லேருந்து வெளியே ஏற்றிடும். அதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். இதனால் இதய துடிப்பு சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. இதய தசைகளும் வலுவாக இருக்கும். ஸோ குறிப்பாக நரம்புகளில் எதுவும் எதுவும் இல்லாமல் பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை தளர்த்தி ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கிறதால இதயத்திற்கு ரத்தம் வந்து சீராக இருக்கிறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம முழுமையாக நிறைவாக திருப்தியாக உணர வைக்கிறதால அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம முதல்ல சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணமே நம்ம கண்ட அதிகமான நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்றது தான் காரணமே. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ பசியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பசி கண்ட்ரோல் ஆகி தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடை இன்னும் வெயிட் ஆக்கிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவோம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்பாடு அடைவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். அது இந்த பச்சை பயிர் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு பச்சை பயிர் வந்து உதவி செய்து. இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பொறுமல், வயிற்று பொறுமல், குறிப்பாக ஏற்படக்கூடிய நமக்கு இந்த வயிற்று போக்கு ஏற்படக்கூடியது, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது, இது போல எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும். ஸோ குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் குடலில் சேரக்கூடிய கழிவுகள் வந்து இயல்பான முறையில் வெளியேற்றப்படுவதற்கு பச்சை பயிர் வந்து ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக நம்ம உணவு சாப்பிடுவோம். உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் எளிமையான முறையில் வெளியேற்றப்பட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பயிர். ஸோ பிளட்ல சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அப்படின்றதால பச்சை பயிரை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால பிளட்ல சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் இப்போதே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக உங்களுக்கு கிடைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு
பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து பச்சை பயிரில் காணப்படுகிறது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்காக உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து சொல்லக்கூடியதற்காக இரும்புச்சத்து முதலில் இருக்கும். ஸோ மேலும் இரும்புச்சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. குறிப்பாக விட்டமின் சத்துக்கள் எல்லாமே பச்சை பயிரில் இருக்கிறதால இந்த விட்டமின் சத்துக்கள் இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும். இந்த இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாகவே நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற பிரச்சனைகளையுமே நம்ம வராமல் நம்ம தடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு, எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். கூந்தல் மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு, அதனுடைய சேதத்தை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பச்சை பயிரில் பயோட்டின் இருக்கு. ஸோ பயோட்டின் ஒரு நல்ல மூலம். இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினும் கூட. அதனால நம்மளுடைய சருமம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது. முடி வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய சருமத்தில் முகப்பொருட்களோ, கண் கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ எதுவுமே இருக்காது. வயதான தோற்றமெல்லாம் இருக்காது. அந்த தோற்றம் நீங்கி போய் இளமையான ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடிகள் ஸ்ட்ராங்காக ஆக்கப்படும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு இதனால் நமக்கு கிடைக்கும். முடி கொட்டுறது, பேன், பொடுகு தொல்லை, இளநரை, பித்தநரை இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரமல் தடுக்கப்படுவதற்கு பச்சை பயிரை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படும். இதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்படும். அதாவது கை நரங்கல்ல கீரல் போன்ற அமைப்பு தென்படுவது, நமக்கு உடல் பலவீனமாக சோர்வாக இருக்கிறது, எந்த ஒரு வேலையுமே செய்யவே முடியாது, மந்தமாக நம்ம செயல்படுவோம். குறிப்பாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைவலி, மயக்கம், குமட்டல், வாந்தி உணர்வெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அனீமியாவுக்கான அறிகுறிகள் தான். இதை சரி பண்ணுறதுக்கு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்கள், ஃப்ளவனாய்ட்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைவால் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. அதனால் ரத்த சிகப்பணுக்களை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு, நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ ஆக்சிஜன் முறையான அளவில் கிடைக்கும் பொழுது நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவோம். அனிமியாவுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ரத்தத்தில் கிருமிகளும் இருக்காது. ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம முழுமையாக விடுபட்டு விடலாம். நினைவு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஞாபக மறதி இருக்கிறவங்கலாம் பச்சை பயிரை கீரையோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அது எந்த கீரை அப்படின்னா மணத்தக்காளி கீரை, வல்லாரை கீரை, இது கூட எல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நினைவு ஆற்றல் திறன் அதிகரிக்கப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு நினைவாற்றல் அதிகரிக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்காது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் அந்த பிரச்சனை வருவதெல்லாம் தடுக்கப்படும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு கோடை காலத்தில் குறிப்பாக நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த கோடை காலங்களில் நமக்கு உடல் உஷ்ணம் காரணமாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது, சருமத்தில் பலவிதமான தொற்றுக்கள் ஏற்படுவது, இளமையான தோற்றம் போயிட்டு வறட்சியான ஒரு சருமம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மயக்கமெல்லாம் கூட வரும், ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரும். ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இயற்கையாகவே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். கோடையில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இது கூட நீங்கள் மணத்தக்காளி கீரையை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் சூடு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பச்சை பயிர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். குறிப்பாக அந்த உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சரியாயிடும். எனவே இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் பச்சை பயிரை சாப்பிடணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.